மதுரையில் பிரதமர் மோடி திறந்து வைத்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டுமானத்தில் முறைகேடு நடந்ததாக ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட ஒரு பகுதியை பல்நோக்கு உயர் மருத்துவமனையா மாற்றுவதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மதுரைக்கு வந்தப்ப காணொலி காட்சி மூலமா இதையும் திறந்து வைத்தார். இப்ப இந்த ஒப்பந்ததாரருங்கிறது யார்? என்ன முறைகேடு நடந்திருக்கு? கடந்த ஜனவரி 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைப்பதற்காக வந்தார். அப்பொழுது அந்த விழா மேடையிலேயே அவர் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ஒரு பகுதி தரம் உயர்த்தப்பட்டு பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையாக செயல்படுவதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டு அதையும் கூட காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். 4 மாதங்கள், அதாவது ஏப்ரல் மாதத்திற்குள் இதற்கான பணிகளை முடிக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டன. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்ட மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் உடனடியாக இந்த மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. 4 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதற்கான பணிகள் என்பது பூர்வாங்கமாக தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மருத்துவக் கழகம் சார்பாக 54 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கப்பட்டு மருத்துவ உபகரணங்களாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தாங்க. மருத்துவமனை தரம் உயர்த்தப்படக்கூடிய அந்த பணியில் ஒரு தனியார் ஒப்பந்ததாரர் இதற்கான ஒப்பந்த பணியை எடுத்திருந்தார். ஏப்ரல் மாதத்திற்குள் அந்த பணிகள் எல்லாம், கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைவடைந்து முழுமையாக ஏப்ரல் மாதத்திலிருந்து பல்நோக்கு உயர் மருத்துவமனை செயல்படும் அப்படின்னு பலமுறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் செய்தியாளர்கள் முன்பாக தகவல் தெரிவித்திருந்தார். ஆனால் இப்போ அந்த கட்டடம் கட்டக்கூடிய பணியில் முறைகேடு நடந்திருக்கு. அது என்ன முறைகேடு அப்படிங்கிறத நம்ம செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பு கிடைத்திருக்கிறது, கேட்கலாம். ஸ்டாலின், என்ன முறைகேடு நடந்திருக்கு? யார் யார் மீதெல்லாம் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? சிவி, அதாவது மதுரையில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு உயர்தர மருத்துவமனை கடந்த ஜனவரி 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் துவங்கப்பட்டது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிலையில் தற்பொழுது அந்த மருத்துவமனையினுடைய உள்கட்டமைப்பு 2,24,80,000 ரூபாய் மதிப்பில் BMSSY என்ற பெயரில் என்ற நிறுவனத்திற்கு உள்கட்டமைப்பு செய்வதற்காக ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து முறையற்ற ஒரு டெண்டர் நடத்தப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி திருநகரைச் சேர்ந்த நிர்மல்குமார் என்பவர் மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரை மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரித்த பொழுது அந்த சம்பந்தப்பட்ட அந்த 2,24,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்ற அந்த உள்கட்டமைப்பினுடைய அந்த பணிகளில் போலி டெண்டர்கள் நடத்தப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அதற்காக ஆவணங்களிலும் முறைகேடுகள் தயாரிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறையினுடைய மருத்துவ பிரிவு கட்டடங்களுக்கான அந்த அதிகாரிகளான மதியழகன், காசி பாண்டியன், செல்வராஜ், மீனாள் உள்ளிட்ட 4 பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீதும் அதே போல அந்த பணிக்கு உடந்தையாக இருந்த ஒப்பந்தக்காரர்கள் அகமத் மற்றும் ராமர் ஆகியோர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்தில் அதனுடைய உள்கட்டமைப்பு பணிகளில் போலி ஆவணங்களை தயாரித்து முறைகேடு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த பணிகளில் வேறு ஏது விதமான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்ற ஒரு பணியில் உள்கட்டமைப்பிற்காக மட்டும் 2,24,80,000 ரூபாய் நடந்த பணியில் இப்படி முறைகேடு நடந்திருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் வேற ஏதேனும் முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்பது குறித்த விசாரணையும் தற்பொழுது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் இதர 2 ஒப்பந்தக்காரர்களிடத்திலும் தனித்தனி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் வேற ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா, வேற ஏதேனும் அரசியல் வட்டாரங்களுக்கு ஏதும் தொடர்பு இருக்கா என்பது குறித்த விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. கண்டிப்பாக ஸ்டாலின், மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உயர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைக்கான பணிகள் என்பது கடந்த 2014 தொடங்கப்பட்டு நீண்ட காலமாக நடைபெற்று வந்தது. கடந்த ஜனவரி 27ஆம் தேதி மதுரை வந்த பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக அந்த மருத்துவமனையை கூட திறந்து வைத்தார். ஆனால் இப்ப அந்த பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையோட உள்கட்டமைப்பு பணிகளில் 2 கோடி ரூபாய் அளவிற்கான அந்த பணிகளில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட 6 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஸ்டாலின்.